அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 27/6/2024 வியாழன்கிழமை, குரோதி ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை, குறள் 159. துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கேற்பவர். தெளிவுரை: வரம்பு மீறி நடப்பவரின் வாயிலிருந்து பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவார். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள். அடுத்தவருக்கு வேலையை செய்யும் பொழுது தனது வேலையை தனக்கு பிடிக்காமல் செய்வது போன்ற உணர்வு இருக்கும். ஆனால் தனக்கான ஒரு தொழிலை தொடங்கிவிட்டால், அதாவது சொந்த தொழில் செய்தால் அருமையாக இருக்கும். இதோ இன்று கூட பூர்வீக தொழில் அல்லது சொந்த தொழிலை நிச்சயம் தொடங்குவீர்கள். இன்று குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு உயரும் உங்களுக்கு. என்று அரசின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடும் சொற்களால் பிறர் மனம் நோக பேசும் உங்கள் சகோதரர் இன்று உடல் நலம் சார்ந்த சிக்கலில் இருப்பார். இன்று யாருக்கேனும் பணம் கொடுத்து உதவ நினைத்து டாக்குமெண்ட்ஸ் அடகு வைத்து பணம் கொடுப்பது மாதிரியான விஷயங்களை செய்யாமல் தவிர்ப்பது நலம். மீட்டுவது மிகுந்த சிரமத்திற்கு ஆகிவிடும். சொந்த தொழில் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். சிலர் ஹோட்டல் தொழில் ஆரம்பிப்பீர்கள். என்று வீட்டில் இருப்பவர்கள் யாராவது அயல்நாடு போக முயற்சி செய்தால் நிச்சயம் நடக்கும் காலகட்டம் இது. தனியாக இருக்கும் பொழுது பாடுவது சிரிப்பது மாதிரியான செயல்கள் செய்வீர்கள். என்று இன்று அரசியல், அரசாங்கம் இப்படியான விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். என்று குடும்பத்தில் நடக்கும் வாக்குவாதத்திற்கு மூத்த பெண்களின் தலையீடு நிச்சயம் இருக்கும். இன்று இராணுவம் அல்லது இராணுவத்தில் உள்ளவர்கள் பற்றி பிறர் பேச கேட்பீர்கள். இன்று தலையில் அடிபடும் வாய்ப்பு நிறைய உண்டு. முதுகுத்தண்டு அடிபடும். தலையில் அடிபடும் பொழுது கீர்த்தி, மூர்த்தி, ஆனந்த், சந்தோஷ், ஆனந்தி, ராஜேஷ் இப்படியான பெயர்கள் உள்ள நபர்கள் உடன் இருப்பார்கள். நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள், தீக்காயங்கள், மின்சாரம் தாக்குதல், நாய்க்கடி, கற்களால் தாக்கப்படுதல், வலது காது பிரச்சனை, தாடை பிரச்சனை இப்படியாக நடக்க நிறைய வாய்ப்பு உண்டு. உங்கள் மகள் அல்லது உங்கள் சகோதரியின் வாழ்வை பற்றிய கவலை நிறையவே உங்களை தொற்றிக்கொள்ளும். என்று வெளிநாட்டில் வேலை செய்யும் குடும்ப நபர் இன்று திரும்பி வர நிறைய வாய்ப்பு உண்டு. இன்று வழக்குகளை சந்திப்பீர்கள். சில ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரும். இன்று கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், கொரியர் அலுவலகம், நூலகம், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம், படகு இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று மித்ரன், வேதா, கார்த்திக், ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா, மஞ்சுளா, ஆர்த்தி, நந்தினி, செல்வி, சரவணன், பிரியா, அருவி, பெருமாள், ஹரி, முரளி, சரவணன், பிரணவ், பரத், விக்ரம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கீரை, கத்தரிக்காய், பீட்ரூட், பச்சை பயிறு, வெந்தயம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, சிவப்பு, அருகம்புல் பச்சை மற்றும் நீல நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.